பேசும் தலைமை நிகழ்ச்சிக்காக உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். ஒவ்வொரு வாரமும் ஒரு துறை சார்ந்த மிக முக்கியமான ஆளுமைகளை பேசும் தலைமை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. அந்த விதத்தில் இந்த வாரம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நபரை தான் நம்ம சந்திக்க போகிறோம். இவரை பற்றி சொல்லணும் அப்படின்னா, பொதுவாக பெண்களுக்கும் நெருப்புக்கும் ஒரு நெருங்கிய பந்தம் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். சமையலறையில் நெருப்போடு தான் அதிகமாக பெண்கள் புழங்கி கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சொல்லணும் அப்படின்னா, நெருப்போடு தான் அதிகமாக தங்களுடைய கவலைகளை, சோகங்களை எல்லாம் பேசி கொண்டிருப்பதை நீங்கள் பார்க்கலாம். தாய்வழி சமூகத்தில் பெண்களிடம்தான் அதிகாரம் இருந்தது. இன்னும் சொல்லணும்னா, நெருப்பு என்கிற அதிகாரம் பெண்கள்கிட்ட தான் இருந்தது. அதனால தான் ஒரு புதிய வீட்டிற்கு ஒரு பெண் வருகிற போது அவளை விளக்கேற்று சொல்வதற்கான காரணம் அந்த நெருப்பு என்கிற அதிகாரத்தை அவளுக்கு தரணும் அப்படின்றதுனால. புராணங்களில் நீங்கள் பார்த்துருக்கலாம், தன்னை நிரூபிப்பதற்காக அக்னி பிரவேசம் செய்யக்கூடிய பெண்களை, செய்த பெண்களை எல்லாம் நீங்கள் பார்த்துருக்கலாம். நாம் இன்றைக்கு சந்திக்கக்கூடிய ஒரு நபரும் ஒரு அக்னி பிரவேசம் செய்த ஒரு நபர் தான். ஏன் அக்னி பிரவேசம் அப்படின்னா, ஆண்கள் மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு துறையில் எங்களாலும் சாதிக்க முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை உலகமெங்கும் இருக்கக்கூடிய பெண்களுக்கு தந்த ஒரு நபரை தான் நம்ம சந்திக்க போகிறோம். நெருப்பு மங்கை தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறையில் முதலாக தடம் பதித்த தமிழ் பெண் அப்படின்னு சொல்கிறதுல பேசும் தலைமை ரொம்ப சந்தோஷப்படுது, பெருமைப்படுது. அவர்களைத்தான் நம்ம சந்திக்க இருக்கிறோம். சந்திக்கலாம். நெருப்பு மங்கை பிரியா ரவிச்சந்திரன் அவர்கள். வணக்கம் மேடம். வணக்கம். ஆண்களால் மட்டுமே பணியாற்ற முடியும் என்று கருதப்படும் துறைகளில் ஒன்றான தீயணைப்பு துறையில் கால் பதித்த முதல் தமிழ் பெண். பெண்களாலும் சாதிக்க முடியும் என்ற நம்பிக்கையோடு சவால் நிறைந்த இந்த பணியை ஏற்றுக்கொண்டார் பிரியா ரவிச்சந்திரன். தைரியமும் உடல் பலமும் அதிகம் தேவைப்படுகிற இந்த தீயணைப்பு துறையில் ஆண்களுக்கு இணையாக பெண்களால் பணியாற்ற முடியுமா என்ற சந்தேகத்திற்கு இவர் கண்ட விடைதான் பிற மாநிலத்தை சேர்ந்த பெண்களையும் தீயணைப்பு துறைக்கு பணியாற்ற அழைத்து வந்தது. எத்தனையோ அபாயகரமான சூழலை எதிர்கொண்டாலும் பல உயிர்களை காப்பாற்றுகிற தருணங்கள் நெகிழ்ச்சியானவை என்று ஒரு பெண்ணாக, ஒரு தாயாக நினைவு கூறுகின்றார் இந்த நெருப்பு மங்கை. இவரது சவாலான பயணத்தில் 2012 எழிலக கட்டிடத்தில் ஏற்பட்ட தீ விபத்து, அதை எதிர்கொள்வதில் இவர் காட்டிய அர்ப்பணிப்பும் தைரியமும் இந்திய அளவில் பிரியா ரவிச்சந்திரன் என்ற நெருப்பு மங்கையை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்தது. 45 விழுக்காடு தீ காயங்களோடு 2 மாத உயிர் போராட்டத்திற்கு பிறகு மீண்டு வந்த பிரியா ரவிச்சந்திரன் மீண்டும் அதே துறையில் அதே வேகத்தோடு பறந்து கொண்டிருக்கின்றார், ஓர் அக்னி பறவையைப் போல. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்களோட லைஃப்ல நிறைய விஷயங்கள் பார்க்குறப்ப அது பார்க்கக்கூடிய பெண்களுக்கு நிறைய தன்னம்பிக்கை தரும் அப்படின்னு நான் நம்புகிறேன் மேடம். நிறைய சுவாரஸ்யமான இன்சிடெண்ட்லாம் உங்கள் லைஃப்பில் இருக்குது. நான் ஆரம்பத்தில் உங்களோட ஃபேமிலியை பார்க்குறப்ப பொதுவாக அப்பா தைரியமாக இருப்பாங்க, அம்மா ரொம்ப பாசமாக இருப்பாங்க அப்படின்னு தான் நம்ம பார்த்துருக்குறோம். ஆனால் உங்கள் லைஃப்பில் பொறுத்த வரைக்கும் அம்மா ரொம்ப ஒரு போல்டானவங்க, நிறைய தன்னம்பிக்கைகள், இந்த தைரியம் அம்மாட்டேருந்து தான் வந்ததுன்னு நீங்களே பதிவு செய்கிறீங்க. அம்மா எந்த அளவுக்கு உங்களுக்கு இன்ஸ்பிரேஷனாக இருந்தாங்க? அதுவும் இல்லாமல் உங்களுக்கு உங்களோட டாட்டர்ஸ், அவங்களுக்கு எந்த இடத்துல நீங்கள் ரோல் மாடலாக இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க? எனக்கு என்னோட லைஃப்பில் அம்மா அப்பா 2 பேருமே ஒரு ஒரு ஃபீல்டில் எனக்கு ரொம்ப தாட் ப்ரொவோக்கிங்காக இருந்திருக்கிறாங்க. எங்கள் அப்பா வாஸ் மை இன்ஸ்பிரேஷன் டு கெட் இன் டு த பப்ளிக் சர்வீஸ். ஆனால் அதற்கான பேக்ரவுண்ட் எல்லாம் தந்தது மேபி அன்கான்ஷியஸாக தந்தது எங்கள் அம்மா தான். ஏன்னா ஷி வாஸ் பாட் இன் 2 பேருமே, அம்மா அப்பா 2 பேருமே வில்லேஜ் பேக்ரவுண்ட் தான். ஸோ அம்மாவும் அப்படி தான், ரொம்ப அதிகம்லாம் படிக்கல, SSLC தான் படிச்சிருக்காங்க. பட் எங்கள் அம்மா கிட்ட கொஞ்சம் தைரியம் ஜாஸ்தி. எப்பயுமே தயங்க மாட்டாங்க. தயங்கணும்னா இதில் என்ன இருக்குது பயம் அப்படி சொல்லுவாங்க. இன்ஃபேக்ட் நான் டிரைவிங் கற்றுக்கிட்டது 2 வீலர் கார்லலாம் நான் 8th ஸ்டாண்டர்ட்லேயே நான் கற்றுக்கிட்டேன். சம்டைம்ஸ் டிரைவர் இல்லை அப்படின்னா பரவாயில்ல, நாமளே ட்ரைவ் பண்ணலாம், நீ ட்ரைவ் பண்ண, நான் உட்காந்துட்டு வரேன் பக்கத்துலன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தில் தைரியம் அவங்களோட இது என்னவா இருக்கும்னா எதுக்கும் தயங்காது, வாட் எவர் இட் இஸ் கிவ் இட் அ ட்ரை அப்படின்னு. ஸோ அந்த தைரியம் அன்கான்ஷியஸாக சப்கான்ஷியஸாக என்கிட்ட வந்ததுன்னா அது அம்மா கிட்ட இருந்து வந்தது தான். மேடம், தீயணைப்பு துறையில் இருந்துட்டு உங்களோட ஃபஸ்ட்டு நீங்கள் களத்தில் இருந்தது அப்படின்னா ஒரு ஃப்ளைட் லேண்டிங்கில் ஒரு பிரச்சனை ஏற்பட்டது.
தீப்பிடிக்கலாம் அப்படின்ற ஒரு வாய்ப்புகள் இருக்கிறப்ப தான் நீங்கள் தயார் நிலையில் இருக்கிறீங்க. என்னோட கேள்வி என்ன அப்படின்னா, நான் கொஞ்சம் உளவியலாகவே பார்க்குறது வந்து எல்லாமே தியரியாக நம்ம படிச்சிருக்கிறோம். அது பாடத்திட்டங்களாக படிக்கிறதுன்றது வேற, நம்ம நேரடியாக போய் களத்தில் பார்க்குறதுன்றது வேற. பிரியா ரவிச்சந்திரன் அவங்களுக்கு என்னதான் படிச்சுட்டு என்னதான் மோட்டிவேஷனலாக வந்து இந்த துறையில் சாதனை பண்ணணும்னாலும் இந்த ஃபஸ்ட் டைம் ஒரு படபடப்பெல்லாம் இருந்திருக்கலாம். என்ன மாதிரி எண்ணங்கள் ஓடிட்டு இருந்தது அந்த டைம் மேடம்? கண்டிப்பா. பிகாஸ் அதுவும் இல்லாமல் அது வந்து ஒரு சாதாரண ஃபயரும் கிடையாது. இட் இஸ் அன் ஏரோ பிளேன் ஃபயர் அண்ட் ஏரோட்ராம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கால் வந்திருக்கேன். வி வர் ட்ரெயினீஸ் தென். ஓகே. ஸோ அப்போது போகும்போது இந்த மாதிரி தேர் இஸ் அ ப்ராப்ளம் இன் லேண்டிங் ஆஃப் தி ஃப்ளைட் அண்ட் மேபி இட் இஸ் expected that once it lands there might be a fire அப்படின்ற மாதிரி தான் கால். அண்ட் அப்போ என்னோட ரெக்ரூட் ஆனவங்க மீனாட்சி விஜயகுமார். ஸோ நாங்கள் 2 ஆஃபீஸர்ஸ் ப்ளஸ் இன்னும் ஒரு ஃபியூ நார்த் இந்தியன் ஆஃபீஸர்ஸும் வர இருந்தாங்க அப்போது, அலாங் வித் தி என்டையர் ஃபயர் ஃபைட்டிங் யூனிட். ஆனால் ஏரோட்ராம்லேயும் ஒரு ஃபயர் டெண்டர் இருக்கும். ஸோ அவங்க தான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் டிஃபென்ஸில் அவங்க நிற்கிறாங்க. நாங்கள் வந்து செகண்ட் அசிஸ்டன்ஸ்க்கு தான் நாங்கள் போகிறோம். அந்த டைம் இட் வாஸ் லைக் like flight or fire abdina, it is not going to be a fire, it might be a blast also. And it definitely it's going to be like very challenging. So the ஒரு பக்கம் வந்துட்டு நடக்க கூடாது அப்படினு as usual because and இன்னொரு பக்கம் ஃபர்ஸ்ட் கால்லே இவ்ளோ ஒரு பெரிய சேலஞ்சிங் காலா அப்படின்ற மாதிரி இன்னொரு பக்கம் because like ஒரு ஃபயர் கால்க்கு வந்துட்டு நாங்க அத ஃபர்ஸ்ட் ஃபீல்ட்ல ஃபயர் கால்க்கு நாங்க போறோம். ஓகே. ஸோ அந்த 2 பக்கமும் வந்து கொஞ்சம் படபடப்பாக தான் இருந்தது. பட் we were taught in advance like what should be the plan of action அப்படின்ற மாதிரி. Because they said like the air it is not our limit, it will be the crash tender, aerodrome crash tender, fire unit அவங்க தான் ஃபர்ஸ்ட் போவாங்க. We are going to assist. அப்படி இருந்தா where you have to be, where you have to position yourself, where will the vehicle be positioned. அப்புறம் அந்த ஏர் டைரக்ஷன் எல்லாம் சொல்லிட்டு we were given a line of strategy. ஒரு பிளேன் இது கொடுத்துட்டாங்க, மார்க் பண்ணிட்டாங்க இதுதான் நடக்கும்னு. But it so happened that the flight landed safely and we didn't have much work to do over there. நீங்க ரொம்ப ஹானஸ்டான இன்டர்வியூவா இருக்கும். நான் உங்களோட இன்டர்வியூஸ்லாம் பார்க்குறப்ப இன்னைக்கு நீங்க ஒரு வீரத்திற்கான வீரதீர விருதுகள்லாம் நீங்க வாங்கியிருந்தாலும் கூட ஆரம்ப நாட்களில் வந்து நான் ஒரு பெரிய அட்வென்ச்சரஸாலாம் இல்லை அப்படின்னு தான் நீங்கள் பதிவே செய்கிறீங்க. அப்போ இளமை காலங்களில் பிரியா என்ன மாதிரியான கனவுகளோடு இருந்தாங்க மேடம்? ஆக்சுவலாக கரெக்ட். நான் வந்து லைக் நாட் அ வெரி அட்வென்ச்சரஸ். இன்ஃபேக்ட் லைக் ஸ்கூல்லலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆம்பிஷியஸ் ஆஸ்பைரிங் கைண்ட், இதுதான் ஆவேன் அப்படின்னு எல்லாம் கிடையாது. பட் எனக்கு வந்து பப்ளிக் சர்வீஸில் வரணுன்ற ஆசை மட்டும் இருந்தது. ஓகே. அதுக்கு வந்து நான் முதலே நான் சொன்ன மாதிரி எங்கள் அப்பா தான் அதுக்கான லைக் இன்ஸ்பைரிங். பிகாஸ் அப்பாவுக்கு வந்து கொஞ்சம் அந்த ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் நிறைய பேர் இருந்தாங்க. ஸோ அதில் வந்து நான் 2-3 பேர் பார்க்கும்போது அவங்களோட இன்சிடென்ட்ஸ்லாம் பேசும்போது அவங்க சொல்லுவாங்க இந்த மாதிரி ஹவு வெரி கரேஜியஸ் தேவர் சர்டன் இன்சிடென்ட்ஸ்லாம் சொல்லும் போது அதை தெரிஞ்சுக்கிட்டேன் நான். அப்போது அவங்க வந்து கலெக்டர்ஸாக இருக்கும்போது சில எக்ஸ்பீரியன்ஸஸ்லாம் ஷேர் பண்ணும்போது அவங்க கிட்ட அந்த கலெக்டராக இருந்தால் நம்ம நிறைய செய்யலாமோ மக்களுக்கு, அண்ட் அதுக்கு ஒரு தனி ஒரு துணிவு வேணும் அப்படின்றது மட்டும் என்னோட மைண்டில் வந்து பதிவாச்சு. ஸோ அதனால எங்கேயோ ஒரு மூலையில் ஐ வாண்ட் டு பிகம் அ சிவில் சர்வெண்ட் அப்படின்னு. தென் ஐ வாண்ட் டு டேக் அப் தி காம்படிட்டிவ் எக்ஸாம். ஸோ இதுக்கு வந்து அப்பா தான் வந்து ரொம்ப இன்ஸ்பைரிங். ஏன்னா வந்துட்டு மித்தவங்களும் வீட்டில் வந்து என்ன பொண்ணு ரொம்ப படிக்க வைக்கிறீங்க அப்படிலாம் சொல்லும் போது கூட அப்பா தான் வந்துட்டு நோ அவள் படிக்கட்டும், அவளுக்கு எவ்வளோ படிக்கணுமோ படிக்கட்டும் அப்படின்ற மாதிரி தான். ஸோ ஐ ஸ்டடிட் இன் ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டி. ஸோ அப்போ வந்து பிகாஸ் எங்களது வந்து as you said it's like more of for agrarian பேக்ரவுண்ட். ஆமாம், அதனால ரொம்ப படிக்கிறதுக்கு ரொம்ப யோசிப்பாங்க. படித்த பிள்ளைங்க நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. பட் இருந்தாலும் அந்த படிக்க வைக்கிறதுக்கு படிக்கலாமான்னு அதுக்கு ஒரு இதுவே நடக்கும். எல்லாரும் விசாரிச்சுட்டு பேசிட்டு அப்படி தான் பண்ணுவாங்க. ஸோ that was a big decision to make in the family ன்ற மாதிரி. ஒரு பொண்ணு தூரமா எடுத்து ஹாஸ்டல் எல்லாம் அனுப்பலாமா. ஸோ அப்படி வந்து அப்பா தான் வந்துட்டு நோ அவ எங்க வேணுமா படிக்கட்டும் அப்படி. ஸோ அதில் தான் அப்படிதான் நான் சிவில் சர்வீசஸ் காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதினேன். பட் அதர்வைஸ் லைக் ஸ்கூலில் வந்து பார்த்தீங்கன்னா வெரி குவாய்ட் சைல்ட்.
I mean, a good student, but very quiet. Not the open extrovert types who like முதல்ல போய் நிப்பாங்க இல்லையா அந்த மாதிரி பொண்ணெல்லாம் கிடையாது. இன்ஃபேக்ட் என்னோட டீச்சர்ஸ்லாம் ஸ்கூல் டீச்சர்ஸ்லாம் என்ன பார்த்தாங்கன்னா பிரியா யூ யூஸ் டு பி சோ குவயட் தென் லுக் அட் நவ் யுவர் அச்சீவ்மெண்ட்ஸ் அப்படின்வாங்க. என்ன சம்மந்தமே இல்லாத மாதிரி பேசுவாங்க. ஸோ ஐ வாஸ் லைக் வெரி நார்மல் சைல்ட் ஹூ க்ரூ அப் இன் அ வெரி நார்மல் ஃபேமிலி. பட் ஒன் திங் வாஸ் லைக் அந்த தைரியம் அப்படின்றது வந்து ஐ திங்க் அது அன்கான்ஷியஸாக சப்கான்ஷியஸாக வந்து இருந்த விஷயம் அது. ஏன்னா ஜென்ரலாக வெரி குவைட்டாக இருந்தாலும் சப்போஸ் யாராவது கொஞ்சம் தப்பாக பிஹேவ் பண்ண ட்ரை பண்ணாங்கன்னா ஐ வில் நாட் வெயிட் டு கிவ் அன் ஆன்சர் பேக். அந்த டக்குன்னு வெளியில வந்துரும். ஸோ என்ன வந்து நிறைய பேர் ஷார்ட் டெம்பர்டுன்னு சொல்லிடுவாங்க அப்போ. ஸோ பட் அதர்வைஸ் லைக் I didn't have a very special surrounding to grow up. It's a very normal life. மேடம், இளமை காலங்களில் நீங்கள் எப்படி இருந்தீங்க அப்படின்றதுலேருந்து இனி வந்து உங்களோட கேரியரிஸ்டிக்காக உங்களோட லைஃப்பை நான் பார்க்கணுன்னு நினைக்கிறேன். குரூப் 1ல் வந்து நீங்கள் தேர்ச்சி பெற்று உங்களுக்கு தீயணைப்புத்துறை ஒதுக்குனாங்க. தீயணைப்புத்துறை அப்படின்றதே இத்தனை ஆண்டு காலம் வந்து அது ஒரு ஆண்களுக்கான துறை தான். அங்கே வந்து உடல் வலிமை தைரியம்லாம் இருக்கணும். சுத்தமாக பெண்களுக்கான அதுக்கான ஸ்பேஸே இல்லாத ஒரு துறையில் அந்த துறை உங்களுக்கு ஒதுக்கப்பட்டது அப்படின்றப்ப உங்களோட ரியாக்ஷன் எப்படி இருந்தது? உங்களோட ஃபேமிலி என்ன ரியாக்ட் பண்ணாங்க அப்படின்றதெல்லாம் ஒரு சின்ன பிரேக் அப்புறம் நான் தெரிஞ்சுக்கிறேன் மேடம். ஒரு தீயணைப்பு துறையில் ஆண்கள் மட்டுமே கோல வச்சிட்டு இருந்த ஒரு காலகட்டத்தில் முதலாக அடி எடுத்து வைத்தாங்க. அதில் என்னென்ன மாதிரியான சவால்களை எல்லாம் சந்திச்சாங்க, என்ன மாதிரியான ரிஸ்கியான விஷயங்களை எல்லாம் அவங்க எதிர்கொள்ள வேண்டியிருந்தது, எப்படி ஒரு சாதனை பெண்ணாக மாறினார்கள் அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்காக காத்திருக்கிறது. ஆனால் நீங்களும் எங்களுக்காக காத்திருக்க வேண்டும். ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு உங்களை சந்திக்கிறேன், காத்திருங்கள். ஃபர்ஸ்ட் விமன் ஆஃபீஸர் அப்படின்னு சொன்ன உடனே அது வந்து ஒரு பக்கம் வந்து சந்தோஷமா இருந்தாலும் இன்னொரு பக்கம் வந்து நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுவோம் அப்படின்ற ஒரு பெரிய கேள்விக்குறி தான் இருந்தது என் மனசுல. நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். பேசும் தலைமை நிகழ்ச்சிக்காக உங்களை மீண்டும் வரவேற்கிறேன். நெருப்பு மங்கை பிரியா ரவிச்சந்திரன் அவர்களோடு பேசிகிட்டு இருக்கிறோம். நம்ம தொடர்ந்து பேசலாம். மேடம், குரூப் 1ல் வந்து உங்களுக்கு தீயணைப்புத்துறை ஒதுக்கப்பட்டவுடன் வாட் வாஸ் யுவர் ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் என்னவா இருந்தது? நான் இன்னொரு கேள்வியும் கேட்குறேன். பொதுவாக வந்து பெண்களுக்கு வந்து வேலை அப்படின்றது திருமணத்தோடு சம்மந்தப்பட்டது. இப்போ 24/7 ஒரு ஒர்க் ஜாப்லாம் இருக்குது அப்படின்னா இதெல்லாம் வேண்டாம், அல்லது கல்யாணத்துக்கு அப்புறம் குவிட் பண்ணிடுவா அப்படின்னு தான் நினச்சி இன்றைக்கும் பெண்கள் வேலைக்கு போகிறாங்க. உங்கள் குடும்பம் அப்படி எப்படி பார்த்தாங்க? உங்களுடைய ரியாக்ஷனே எப்படி இருந்தது அதுக்கு? ஆக்சுவலாக எனக்கே வந்து ரொம்ப ஷாக்கிங்காக இருந்ததுன்னு தான் சொல்லணும். நீங்கள் எதிர்பார்த்தது என்ன மேடம்? நீங்கள் ஐஏஎஸ் ஆஃபீஸர் எதிர்பார்த்தீங்களா? ஆமாம், லைக் எந்த வந்து நான் யூனிஃபார்ம் போகணுன்னு தான் நினச்சேன் நான். ஓஹோ. பட் இது வந்து யூனிஃபார்ம் சர்வீஸ் அப்படின்னா யூனிஃபார்ம் சர்வீஸா அப்படின்னு நினச்சேன் நான். அண்ட் as usual like first women officer அப்படின்னு சொன்ன உடனே அது வந்து ஒரு பக்கம் வந்து சந்தோஷமா இருந்தாலும் இன்னொரு பக்கம் வந்து நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுவோம் அப்படின்ற ஒரு பெரிய கேள்விக்குறி தான் இருந்தது என் மனசுல. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கொஞ்சம் இனிஷியலா வந்து இன்னும் ஒரு மாதிரி தயக்கம் இருந்தது. பட் ஐ வாண்டட் டு கிவ் இட் அ ட்ரை. ஓகே. அதில் வந்து யாரும் ஆனால் இதே மாதிரி தான் எல்லாருமே நினச்சாங்க. ஃபர்ஸ்ட் வந்துட்டு என்னது இது விமன் ஆஃபீஸர் பீங் ரெக்ரூட்டட் இன் த ஃபயர் டிபார்ட்மெண்ட் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம், அதுவும் நீ ஃபர்ஸ்ட் விமனாக வேற போகிற, லைக் ஹவ் வில் யூ ஹேண்டில் இட் அப்படின்ற மாதிரி இருந்தது. பட் எல்லாருமே வந்துட்டு ஓகே யூவ் காட் இட், நீ ஏன் ஜாயின் பண்ணக்கூடாது அப்படின்றது. இட்ஸ் ஸோ ஹேப்பன் தட் டைம் லைக் எனக்கு ரிசல்ட் வந்த அன்னைக்கு வந்து when it was published on the paper, that is like I've got through the exam அப்படின்ற போது it was just on the day of my marriage. Oh. Okay. And when the result, I mean when they said like okay fire departmentல இவங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்ற போது it was 15 days after my delivery of my first child. Oh. ஸோ அது என்ன சொல்றது, ஒரு கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன்ல தான் அந்த ரிசல்ட்டும் வர வந்தது. ஸோ அண்ட் குழந்தைய வச்சுட்டு I had to join immediately for the training. And training வந்து ரொம்ப சாதாரண விஷயம் கிடையாது, because it is physical training also. So and 8 months you have to be here for the training. So that was along with this there was some little like என்ன பண்றது அப்படினு, but there was so much of encouragement from the family. It was not only my parents and மட்டும் சொல்ல மாட்டேன், like from my husband, from my in-laws,
எல்லாருமே வந்துட்டு ஓகே யூ கோ அஹெட் வித் இட், நாங்கள் குழந்தைங்கள நாங்கள் பார்க்கறதுக்கு லைக் வீல் ஹெல்ப் யூ அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃபேக்ட் தி என்டையர் ஃபேமிலி வாஸ் ஸ்டேயிங் வித் மீ இன் ஷிஃப்ட். ஓ லைக் பிகாஸ் குழந்தைய பார்க்கறதுக்கு there has to be someone and she will 15 months. ஸோ நான் ஜாயின் பண்ணும்போது she was almost a 1 month baby அந்த மாதிரி. ஸோ இப்போ பார்த்து without the guidance and support of the family it would have been impossible. அடுத்தடுத்து உங்களோட சாதனை பயணங்களை நான் கேட்க போகிறேன் மேடம். அதில் இந்த துறையே வந்து ஆண்களுக்கானது தான். இன்னும் சொல்லணும்னா நிறைய இடங்களில் பெண்கள் வந்து சாதிக்க வேண்டியிருக்கிறது. ஆண்கள் அவ்வளவு எளிதாக இடம் தரதில்லை. அதுவும் உங்கள் துறை அப்படின்றது ஆண்களுக்காகவே ஒதுக்கப்பட்ட ஒரு துறை இருக்கும். நிறைய ஒர்க் பண்ணுறவங்களுக்கு சந்தேகம் இருக்கும், சமூகத்துக்கு சந்தேகம், இவங்களால் என்ன செய்ய முடியும் அப்படின்னு இருக்கும். சில நேரங்களில் உங்களுக்குள்ளேயே ஒரு சந்தேகம் இருக்கும், நம்மளால் செய்ய முடியுமா அப்படின்னு. இவ்வளவு சந்தேகங்களையும் நீங்கள் எப்படி ஓவர் கம் பண்ணீங்க மேடம்? என்ன உள்ளுக்குள்ளே ட்ரைவ் பண்ணி இதெல்லாம் ஓவர் கம் பண்ணுறதுக்கான காரணம் என்ன? ஏன்னா இது உங்கள் ஃபீல்டுக்கு மட்டும் இல்லை, நிறைய பெண்கள் பார்க்கலாம் நீங்கள் கொடுக்குற அந்த வார்த்தை இன்ஸ்பைரிங்காக இருக்கலாம் அவங்களுக்கு. அதனால தான் அந்த கொஸ்டின் கேட்குறேன் மேடம். I think women வந்து I think once you given the opportunity, I think they play their role very well நினைக்கிறேன். That is what I feel. பிகாஸ் நீங்க சொன்ன மாதிரி அதே சந்தேகம் எங்க டிபார்ட்மெண்ட்ல வரும்போது கூட மித்தவங்களுக்கும் இருந்தது. லைக் பிகாஸ் விமன் ஆஃபீஸர்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்க அப்படின்றது. ஏன்னா அவங்களே எங்க கிட்ட கேட்பாங்க, நீங்க எப்படி ஃபயர் கால்ஸ்லாம் வந்ததுன்னா எப்படி நீங்க அட்டென்ட் பண்ணுவீங்களா, அண்ட் உங்களுக்கு சின்ன குழந்தை இருக்கே, how are you going to do it? It will be like straight face to face question. எங்களுக்கு ஆரம்பத்துல எங்களுக்கும் அந்த சந்தேகம்லாம் இருந்தது, லைக் பிகாஸ் தி training was very tough. Okay. Because it needs more of your the hose laying, ladder ஏறுறது அதெல்லாம். And நீங்க எப்படியோ எல்லாமே என்னை பத்தி தெரிஞ்சிருக்கிறீங்க, so you should know that I was not an NCC student also. So அதெல்லாம் ஒரு பெரிய டாஸ்க் மாதிரி தான் இருந்தது. But I feel generally like I think like that spirit to excel, I think it is with everyone, and I think given an opportunity I think everyone will do. That is what I feel. But ennoda drive vandu adudha, because I didn't want anyone to comment okay pathingla women are not that good, like they have an excuse. So ipo kuda yaradu or chinna vishayathukku vanditte women officer they leave poduvangale appdin sonna kuda like I will get very irritated, because I used to say like why everyone is going on leave, women leave pota mattum women da leave podra madri, why do they create that thing? But that was the drive, like I want to be very careful that I don't want any negative comment to come from anyone. And moreover I felt I had the social responsibility also, because being selected as the first women officer. Because obviously like pinadi vara women officers, they will have a role model as us only, because avங்களுக்கு இப்போ எங்களுக்கு வந்து யாருமே இல்ல இந்த ஃபீல்ட்ல. அவங்கள பொறுத்த வரைக்கும் ஓகே ரெண்டு women officers இருக்காங்க, சோ நம்ம அவங்கள கைடன்ஸா எடுத்துக்கலாம், அவங்கள ரோல் மாடலா எடுத்துக்கலாம்னு வருவாங்க. சோ அந்த மாதிரி I want to be socially responsible also, like so that like I will set an example for the women to come into the department. இதுல வந்து நிறைய விஷயங்கள், ஆனால் இதில் ரொம்ப குறிப்பாக நான் ஒன்று கேட்கணும். ஏன்னா இந்த துறைக்கு வந்து பெண்கள் வரணும்னு நீங்கள் இன்சிஸ்ட் பண்ணுறீங்க. தீயணைப்பு துறைக்கு பெண்கள் வருவதற்கான சில காரணங்களையும் நீங்கள் வச்சிருக்கலாம். எதற்காக இந்த துறைக்கு பெண்கள் வரணும்னு நினைக்கிறீங்க மேடம்? ஏன்னா ஆல்ரெடி ஆண்கள் இருக்கிறாங்க, அவங்க உடல் வலிமையோடு இருக்கிறாங்க, தைரியமாக இருக்காங்க அப்படின்லாம் ஒரு தாட் இருக்கிறப்ப பெண்கள் ஏன் வரணும்? பெண்களும் தைரியமாக தானே இருக்கிறாங்க, பெண்களும் தைரியமாக தான் இருக்கிறாங்க. பட் see women வந்து this is a very noble service actually. பார்த்தீங்கன்னா it's something to do with life. Okay. Because you don't create a life here, but you give life to like மக்கள் வந்து ஒரு பீதியில வந்து நம்ம இறந்துருவோமா இருக்கோமா அப்படின்ற போது நீங்க வந்துட்டு you're entering a place. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு ஹோப்பே வந்து எங்களோட வண்டியோட அந்த சைரன் அண்ட் பெல் தான். இந்த துறைக்கு வந்து விமன் தான் அவசியம் அப்படின்னு நான் சொல்ல வரல, விமனும் வரலாம். பிகாஸ் அந்த ஒரு சிச்சுவேஷன்ல வந்து I've seen like many women and child ஒரு ரெஸ்கியூ சிச்சுவேஷன், நம்மளோட ரெஸ்கியூ வேண்டிய ஒரு சிச்சுவேஷன்ல இருப்பாங்க. அண்ட் சில கால்ஸ்க்கெல்லாம் போகும்போது பார்த்தீங்கன்னா லைக் women will not be like
covered with the correct. clothes because and the Yes. so அந்த டைம்ல வந்துட்டு இன்னொரு women officer பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு தைரியம் ஒரு மேலே சரௌண்ட் பட் அந்த சிச்சுவேஷன் வந்து மேல் ஒரு ஃபீமேல் doesn't make a difference for any human being அங்க வந்து ஒரு மேல் வந்துட்டாங்களே someone has come to rescue us but அந்த டைம்ல ஒரு women இருக்கும்போது இன்னொரு because and you know the humanity touch of a woman is more எஸ் நான் இந்த பதிலுக்காக தான் அந்த கொஸ்டினை நான் கேட்டேன் மேடம். ஆக்சுவலாக தைரியம் அப்படின்னு சொன்னது காரணம் வேணா இந்த பதில் வரணும் அப்படின்றதுக்காக தான். உங்களோட ட்ரைனிங்கில் வந்து ஃப்ளைட் வந்து தீப்பிடிக்கலாம் அப்படின்னு இருந்து லக்லி தீப்பிடிக்காமலாம் போய் தான் உங்களோட ட்ரைனிங் ஆரம்பிச்சது. ஆனால் அடுத்தடுத்த உங்களுடைய சாதனை பயணங்களில் வந்து ஒரு கோயில் மண்டபம் இடிஞ்சு அதிலிருந்து பல உயிர்களை காப்பாற்ற வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் இருந்தது. அதில் நீங்களே களத்தில் இருக்கிறீங்க, சுற்றி இருக்கிறவர்கள்லாம் நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க ஒரு பெண்ணா அப்படின்லாம் பார்த்து கொண்டு இருந்தபோது நீங்கள் என்ன எப்படி அந்த உயிரை வந்து நீங்கள் காப்பாற்றுனீங்க, உங்களோட நடவடிக்கை என்னவாக இருந்தது அப்படின்றதெல்லாம் நேர்களும் அவளோட காத்துட்ருப்பாங்க. ஒரு சின்ன பிரேக் எடுத்துகிட்டு நம்ம தொடர்ந்து பேசலாம் மேடம். தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறையில் வந்து முதல் தடம் பதித்த முதல் தமிழ் பெண் அப்படின்ற பெருமையோடு நெருப்பு மங்கையோடு பேசும் தலைமை பேசி கொண்டிருக்கிறது. ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு நாம் தொடர்ந்து பேசலாம், காத்திருங்கள். பார்ட் ஆஃப் த மண்டபம் தான் கொலாப்ஸ் ஆயிடுது. பார்ட் ஆஃப் த மண்டபம் அப்படியே நிக்குது. ஸோ இங்கே எந்த ராங் மூவ் ஏதாவது ஒரு ராட் எடுத்தாலும் அடுத்த மண்டபம் அந்த பக்கம் ஷேக் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ தட் வாஸ் அ வெரி சேலஞ்சிங் டாஸ்க் இன் திஸ். News7 Tamil, பொறுப்பும் பொது நலமும். ஆண்களால் மட்டுமே பணியாற்ற முடியும் என்று கருதப்படும் துறைகளில் ஒன்றான தீயணைப்புத் துறையில் கால் பதித்த முதல் தமிழ் பெண். பெண்களாலும் சாதிக்க முடியும் என்ற நம்பிக்கையோடு சவால் நிறைந்த இந்த பணியை ஏற்றுக்கொண்டார் பிரியா ரவிச்சந்திரன். தைரியமும் உடல் பலமும் அதிகம் தேவைப்படுகிற இந்த தீயணைப்புத் துறையில் ஆண்களுக்கு இணையாக பெண்களால் பணியாற்ற முடியுமா என்ற சந்தேகத்திற்கு இவர் கண்ட விடைதான் பிற மாநிலத்தை சேர்ந்த பெண்களையும் தீயணைப்புத் துறைக்கு பணியாற்ற அழைத்து வந்தது. எத்தனையோ அபாயகரமான சூழலை எதிர்கொண்டாலும் பல உயிர்களை காப்பாற்றுகிற தருணங்கள் நெகிழ்ச்சியானவை என்று ஒரு பெண்ணாக ஒரு தாயாக நினைவு கூறுகின்றார் இந்த நெருப்பு மங்கை. இவரது சவாலான பயணத்தில் 2012 எழிலக கட்டிடத்தில் ஏற்பட்ட தீ விபத்து, அதை எதிர்கொள்வதில் இவர் காட்டிய அர்ப்பணிப்பும் தைரியமும் இந்திய அளவில் பிரியா ரவிச்சந்திரன் என்ற நெருப்பு மங்கையை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்தது. 45 விழுக்காடு தீ காயங்களோடு 2 மாத உயிர் போராட்டத்திற்கு பிறகு மீண்டு வந்த பிரியா ரவிச்சந்திரன் மீண்டும் அதே துறையில் அதே வேகத்தோடு பறந்து கொண்டிருக்கின்றார், ஓர் அக்னி பறவையைப் போல. பேசும் தலைமை நிகழ்ச்சிக்காக உங்களை மீண்டும் வரவேற்கிறேன். நெருப்பு மங்கை பிரியா ரவிச்சந்திரன் அவர்களோடு பேசிட்டு இருக்கிறோம். அவங்களுடைய வாழ்க்கையில் இந்த துறையில் அவங்க சந்தித்த சவால்கள் என்ன, அதை எப்படி அவங்க எதிர்கொண்டாங்க, அதை பற்றியெல்லாம் பேசலாம். மேடம், அந்த முக்கியமான ஒரு இன்ஸ்டன்ட் கோயில் மண்டபம் இடிஞ்சு அதை ரெஸ்கியூ பண்ணுறது, நிறைய பேருக்கு அந்த சந்தேகங்கள்லாம் இருந்திருக்கலாம். நீங்கள் அதை எப்படி எதிர்கொண்டீங்க? நிறைய பேர் வந்து இதை எப்படி நீங்கள் கையாள போகிறீங்க அப்படிலாம் கேட்டிருக்கலாம். அந்த இன்சிடெண்ட்டை பற்றி சொல்லுங்கள் மேடம். அப்போது வந்து நான் கோயம்புத்தூரில் போஸ்டிங், தட் வாஸ் மை ஃபர்ஸ்ட் போஸ்டிங். ஆனால் அப்போது ஐ வாஸ் ஸ்டில் அ ப்ரொபேஷனர். ஸோ அந்த கோயில் மண்டபத்தில் வந்து கோயில் கட்டிகிட்டு இருக்கும்போது ஒரு பக்கம் இருந்த ஒரு ரூஃப் கொலாப்ஸ் ஆயிடுச்சு. ஸோ அது வந்து கட்டிட்டு இருந்த ப்ராசஸ்லேயே அது கொலாப்ஸ் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட 7 பேர் மாட்டிக்கிட்டாங்க. ஓகே. ஸோ நாங்கள் இனிஷியலாக போகும்போது வி ரெஸ்கியூட் 5. அதில் போன உடனே ரெஸ்கியூ பண்ணிட்டோம். ஓகே. 2 பேர் வந்து கொஞ்சம் அடியில் மாட்டிக்கிட்டாங்க. அதில் வந்து ஒருத்தர் வந்து ரொம்ப டீப்பாக போயிட்டாரு. நான் சொன்ன மாதிரி லைக் இட் வாஸ் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ த கான்க்ரீட் வாஸ் ஹார்டனிங். அவர் அந்த கான்க்ரீட்டில் போய் மாட்டிக்கிட்டாரு. ஸோ 2 பேர் இருக்கும்போது we were there and I was the jurisdiction officer. அப்போ I had to manage the situation also because இதுலேருந்து என்னென்னா லைக் the concrete is getting tightened கீழே and you have to rescue him safely. இன்னொன்று வந்து பார்ட் ஆஃப் த மண்டபம் தான் கொலாப்ஸ் ஆயிடுது. பார்ட் ஆஃப் த மண்டபம் அப்படியே நிற்குது. ஸோ இங்கே எந்த ராங் மூவ் ஏதாவது ஒரு ராட் எடுத்தாலும் அடுத்த மண்டபம் அந்த பக்கம் ஷேக் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ தட் வாஸ் அ வெரி சேலஞ்சிங் டாஸ்க் இன் திஸ். So we have to do it very carefully.
ஸோ ஆனால் நான் வந்து அங்கேயே தான் இருந்தேன் நான், பிகாஸ் ஐ தாட் லைக் என்னோட ப்ரெசன்ஸ் அட் தட் ஸ்பாட் will only motivate my firemen to do the work. Okay, because ஒரு இதில் வந்து நானே களத்தில் இறங்கி நான் தான் பண்ணினேன் அப்படின்னு சொல்கிறத விட ஐ வாஸ் an officer in charge giving directions and technical advice and supervision to my firemen. But I'm sort with that நான் அங்கேயே இருந்துட்டு ஐ கைடட் தெம் ப்ராப்பர்லி, பிகாஸ் ஆனால் களத்தில் வந்து இறங்கி நின்று ஒர்க் பண்ணது ஃபயர்மேன் தான். ஸோ அப்படி இருக்கும்போது லைக் யூனோ தட் பர்சன் ஒருத்தர் வந்து எடுத்துட்டோம், இன்னொருத்தர் வந்து கீழே புதைச்சிட்டு போறாரு, அவருக்கு வந்து கால் இறுகிக்கிட்டே வருது, அவர் சொல்றாரு எனக்கு இருக்குது, என்ன தூக்குங்க சீக்கிரம் அப்படின்னா, பட் கொஞ்சம் எது மூவ் ஆனாலும் இன்னொரு சைட் வந்து இட் வாஸ் ஷேக்கிங். We slowly made the cutters, spreaders எல்லாம் வச்சுட்டு நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ரிமூவ் பண்ணி பிரேக் பண்ணி அவர் காலும் அடிப்படக்கூடாது, ஏன்னா அவருக்கு அதுக்குள்ள நம்னஸ் வேற வந்துருச்சு. சேம் டைம் we have to give psychologically, we have to address him. பண்ணிட்டு we were very successful, like it around overnight 5 hours ஆச்சு நினைக்கிறேன் அவரை வந்து ரெஸ்கியூ பண்றதுக்கு சேஃப்லி. And that was one achievement which I always said was a major achievement, and first time like I was doing it as a field officer, jurisdiction officer. So எனக்கு அந்த இன்சிடென்ட் வந்து I always feel very proud of that particular moment. ஏன்னா அடுத்த நாள் வந்து when there was a meeting regarding that, அவங்களோட wife or sister someone அவங்க வந்து சொன்னாங்க, அவங்க வந்து கையெடுத்து கும்பிட்டுட்டு அம்மா என்னோட வீட்டுக்காரர் நீங்க. So that was I think that was the best award and the first award I got. ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இந்த மூமெண்ட் ஒரு பெஸ்ட் எவர் மூமெண்ட்டாக உங்கள் லைஃப்பில் நீங்கள் எப்போதுமே பதிவு செஞ்சுட்டே இருக்கிறீங்க. இதில் என்னோட கேள்வி மேடம், இப்போ ஆழ்துளை கிணறுகள் எல்லாம் அவ்வளவு அப்ரோச்லாம் பண்ணி 3 நாட்கள்லாம் போராடி அந்த குழந்தை இறந்து எடுக்கிறது இருக்குல்லங்க. ஆனால் ஒவ்வொரு நிமிஷமும் எங்களுக்கு பேப்பரில் வந்துட்டே இருக்குது, குழந்தைக்கு ஆக்சிஜன் ஃபீட் பண்ணிகிட்டு இருக்கோம், உயிரோடு தான் வரப்போகிறாங்க அப்படின்னு. வெளியில் வருகிற போது இறந்து போய் அந்த தாயெல்லாம் அழுகிறப்போ பார்க்குறேன். சார் நம்ம என்ன தான் ஒரு ஆஃபீஸராக போய் அது அப்படின்லாம் நம்மளால் வெளியில் வந்துட முடியாது. அந்த தாக்கம் இருந்துகிட்டே இருக்கும், குடும்பத்துக்கு வந்தாலும் இருந்துகிட்டே இருக்கும். அதிலிருந்து எப்படி நீங்கள் மீண்டு வரணும்னு நினைப்பீங்க, என்ன செய்வீங்க மேடம்? அந்த அது உங்களை தொடர்ந்து அது இருந்துகிட்டே இருக்குமா, அந்த இரவுல எல்லாம் இருந்துகிட்டே இருக்குமா? அஃப்கோர்ஸ் அந்த டெஃபினட்டாக லைக் பிகாஸ் we're all human beings, என்னதான் நம்ம வந்துட்டு போல்ட் ஸ்ட்ராங்குன்னு சொன்னாலும் இதெல்லாம் வந்து அது குழந்தை அப்படின்னு ஒரு விஷயம் வந்ததுனாவே அது ஒரு மாதிரி துக்கமாக தான் இருக்கும் அப்படியே. பிகாஸ் நம்ம வந்து இமீடியட்டாக வந்துட்டு நம்மளே வந்து பார்ப்போம் அந்த இடத்துல. ஸோ இட் வில் பி டெஃபினெட்லி வெரி பெயின்ஃபுல் சிச்சுவேஷன் தான். பட் அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு தான் தோணும் அந்த நிமிஷம். லைக் வந்து ஓகே இது வந்து நாங்கள் போகிறது வந்து ஆஃப்டர் தி இன்சிடென்ட் ஹேட் ஹேப்பன்ட், பட் அதுக்கு முன்னாடி வந்து எப்படி தடுக்கலாம் அப்படின்றது. பட் அதுக்கு வந்து அவேர்னஸ் தான். ஆமாம், பிகாஸ் எத்தனை தடவை ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் இருக்கு, and the government is also taking lots of efforts to prevent that. ஒரு abandoned ஆன ஒரு போர்வெல்ல க்ளோஸ் பண்ணிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த லோக்கல் அத்தாரிட்டிஸ் வந்து எல்லாம் பண்ணாலும் பட் அவங்களுக்கு அந்த அவேர்னஸ் வர மாட்டேங்குது. அவங்க என்ன நினைக்கிறாங்க, ஓகே அந்த பைப்பு அந்த க்ளோஸ் பண்ணுறதுல ஒரு 2000 ரூபாய் மீதி பண்ணலாம் அப்படின்றதுல வந்துட்டு கடைசி நம்ம ஒரு உயிரே பழி வாங்குற அளவுக்கு வந்துடுது. ஸோ அந்த இடத்துல வந்து நாங்கள் அப்படி தான் நினைப்போம், ஓகே கொஞ்சம் அவேர்னஸ் இருந்திருந்ததுதான் இப்படி தடுத்திருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு. பட் அது கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த சில தருணத்துல தான் வந்து நம்மளுக்கு ஞாபகப்படுத்தும். லைக் த கும்பகோணம் ஃபயர் அப்படின்லாம் பார்த்தீங்கன்னா எனி ஸ்கூல் ஒரு ஸ்கூலில் சின்ன ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட்டோ இன்சிடென்ட்டோ ஆனால் ஐ திங்க் என் மனசில் மட்டும் இல்லை, ஐ திங்க் எல்லா மனசுலையும் வந்துட்டு அந்த கும்பகோணம் இன்சிடென்ட் தான் வரும். ஸோ we'll see to it that all efforts are taken to prevent that situation. ஸோ எங்களுக்கு வந்து எப்படி பார்த்தீங்கன்னா லைக் எங்களுக்கு அந்த தாட் வந்து இட் வில் பி பரீட் இன்சைட் அஸ். எமோஷ்னலி ஆல்சோ we are carried away, பட் அட் த சேம் டைம் நாங்கள் ஆஃபீஸர்ஸாக இருக்கிறனால நாங்கள் வந்துட்டு இது திரும்ப நடக்கக்கூடாது, அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றது தான் எங்களுக்கு அந்த யோசனை வரும். ஓகே, இந்த இடத்துல நான் ஒரு கேள்வி நான் முக்கியமாக கேட்கணும் மேடம். இது ஒரு உளவியல் சார்ந்துன்னே நீங்கள் வைக்கலாம். பெண்கள் பொதுவாக குடும்பம் சார்ந்து அதிகமாக சிந்திப்பாங்க ஆண்களை காட்டிலும். ஒரு சாப்பிட்ற இடத்துல கூட ஒரு நல்ல ஸ்வீட் பார்த்தாங்கன்னா பசங்களுக்காக எடுத்து வச்சுட்டு அதை கொண்டு போய் கொடுக்கணும். ஏன்னா ஃபேமிலி தான் அவங்களுக்கு ஃபஸ்ட்டு, ஃபேமிலி சென்ட்ரிக்காக தான் பெண்கள் இருப்பாங்க. இப்போ இந்த மாதிரியான ஒரு ரிஸ்கியான ஒரு ஃபீல்டுக்குள்ளே போகிற போது நமக்கு ஒரு குடும்பம் இருக்குது, நமக்கு குழந்தைகள் இருக்கிறாங்க அப்படின்ற அந்த எண்ணங்கள் வந்து ஒரு தடையாக இருக்கும் தானே? நான் உளவியலாக கேட்குறேன் மேடம். ரிஸ்க்
இருக்கு. பட் அந்த ரிஸ்க் இருக்குன்றதுக்காக ஐயோ நம்மளுக்கு குழந்தை இருக்கு, வீட்ல இருப்பாங்க, காத்துட்டு இருப்பாங்க, அதெல்லாம் நினைச்சா தென் I think it's no use like coming to work. ஓகே. அது வந்து ஆண்களுக்கும் தான் பொருந்தும். ஆண்களுக்கும் தான் அவங்களும் நினைக்கலாம் குழந்தை இருக்கு. இல்ல ஆனா பெண்கள் ரொம்ப ஃபேமிலி சென்ட்ரிக்கா இருக்கு. நான் அது ஒரு உளவியல் தடையா இருக்குமான்னு work place அப்படின்ற வரும்போது that is not always given the priority. Yes, it may be given a priority because women வந்து நீங்க பாத்தீங்கன்னா multitaskers, they know to balance. Okay. Better than men, they know how to balance life. But அதுக்காக வந்து we don't always put that as a priority அப்படின்னு நான் நினைக்கிறேன். Because at least like you know I try to balance but I don't put that as a first priority or this as a first priority. So அந்த டைம்ல வந்து that task was important, the work given to me was important. Yes. இதுல இன்னும் உங்களோட விஷயங்கள் நம்ம பேசிட்டு இருக்கிறப்ப வந்து இது ஒரு ரிஸ்கி ஃபீல்டு தான். அதனால தான் இந்த துறைக்கு ரிஸ்க் அலவன்ஸ் எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு துறை தான் இது. ஆனால் எழிலகம் இன்சிடெண்ட் அப்படின்றது தான் பத்திரிகை முழுவதும் உங்களோட பேர் வந்தது. சிஎம்ஏ உங்களை வந்து நேரில் பார்த்தாங்க. ஆனால் இது எல்லாம் நாங்கள் பத்திரிகைகளில் செய்தியாக படிச்சிருந்தாலும் அதுக்குள்ளே இருக்கிற அந்த டிரைவிங் ஃபோர்ஸ், அதுக்குள்ளே இருக்கிற பெயின், இதை பற்றியும் பேசணும். இது நிறைய பெண்களுக்கு ஒரு உத்வேகத்தை தரும் அப்படின்ற நம்பிக்கையோட ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கிறேன் மேடம். பேசும் தலைமையில் நெருப்பு மங்கை பிரியா ரவிச்சந்திரன் அவர்களோடு பேசிகிட்டு இருக்கிறோம். இவங்க வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான தருணம் அப்படின்றது எழிலகம் தீப்பிடித்து அரசு கோப்புகள்லாம் எரிந்து கொண்டு இருப்பதற்கான வாய்ப்புகளில் தான் இவங்க அந்த இடத்துக்கு போகிறாங்க. அந்த இடத்தில் என்ன நடந்தது, எப்படி அதை சமாளித்தாங்க, இவங்களுக்கு ஏற்பட்ட சவால்கள் என்ன, அதெல்லாம் பேசலாம். ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு காத்திருங்கள். ஆக்சுவலி நீங்க இப்ப பாக்குற பிரியா வந்து அந்த 2 months பிரியா இப்படி கிடையாது. பிகாஸ் இப்போ நான் உட்கார்ந்து இருக்கிறது ஆஃப்டர் 11 surgeries. News7 Tamil, பொறுப்பும் பொது நலமும். பேசும் தலைமை நிகழ்ச்சிக்காக உங்களை மீண்டும் வரவேற்கிறேன். நெருப்பு மங்கை பிரியா ரவிச்சந்திரன் அவர்களோடு பேசிகிட்டு இருக்கிறோம். அவங்க வாழ்க்கையில் நடந்த ஒரு சவாலான தருணங்கள், அதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். தொடர்ந்து பேசலாம். மேடம், அந்த எழிலகம் இன்சிடெண்ட், அதை வந்து இன்னும் கூட நான் நேயர்களுக்கு விரிவாக சொல்லணும்னு நினைக்கிறேன். உங்கள் ஜூரிஸ்டிக்ஷனில் இருக்கிறது நள்ளிரவு தானே மேடம்? மிட் நைட் 12:30 அப்படின்னு நினைக்கிறேன். அந்த இன்சிடெண்ட் என்ன நடந்தது மேடம்? அது அந்த பொங்கல் டைம் அரௌண்ட் 12:30 was the original call. ஓகே. ஸோ அப்போது ஸ்டேஷனில் ஒரு வெஹிக்கிள் டர்ன் அவுட் பண்ணி பார்க்கும்போது there was a fire. அதுக்கப்புறம் எனக்கு கால் வந்தபோது it was 1 o'clock. ஸோ நான் ஸ்பாட் ரீச் ஆகும்போது it was 1:20. So I was the first officer to be on the spot. And it was I was a jurisdiction officer. So உள்ள போகும்போது the building வந்து உள்ள ஃபுல்லாக எரிஞ்சிட்டு இருக்கு. And there's some generators adala, and it was full office files, and they were not able to control it because ellarum vandittu thanni I mean velila vandittu they were doing the firefighting, but they were not able to reach the exact spot of fire. So நான் போயிட்டு தான் then I checked it, then on the resources mobilize பண்ணிட்டு men mobilize பண்ணிட்டு then I was like placing them on each place. I was like strategically placing them. Okay, இந்த யூனிட் இங்க இருங்க, இந்த யூனிட் இங்க இருங்க. But அங்க என்னன்னா like no one was able to trace the actual seat of fire. And the fire particles spread ஆயிட்டு இருக்கு, but we were just doing the blind firefighting. But whereas like it needs strategic firefighting because அது ஃபுல்லா வந்து carbonaceous fire and it was spreading. So அப்போ வந்து உள்ள போயிட்டு பார்க்கும்போது தான் the ceiling collapsed. அதாவது it was the corridor ceiling which collapsed on me. அப்புறம் என்ன ஃபாலோ பண்ணிட்டு வந்த இன்னொரு ஸ்டேஷன் ஆஃபீஸர், அப்புறம் என்ன அவரை ஃபாலோ பண்ணிட்டு வந்த இன்னொரு event. So it collapsed on us. Okay. So collapse ஆயிட்டு அதுக்கப்புறம் தான் I think the rest is history. You know what happened. நீங்க ஐசியூவில் வந்து 2 மாசங்கள் இருக்கிறீங்க. அது ஒரு மாதிரியான ஒரு டிப்ரெசிங்கான ஒரு விஷயம்தான். அந்த மாதிரி தருணங்கள் ஒரு ஃபேமிலி சப்போர்ட் அப்படின்றது உங்களுக்கு அமைஞ்சது. அதுக்கப்புறம் இந்த நாடே உங்களுக்கு பின்னாடி இருந்தது. பத்திரிகைகளில் பார்த்தப்போ உங்களுக்காக ப்ரே பண்ணிட்டு இருந்தாங்க. சிஎம் வந்து உங்களை பார்த்தாங்க. அந்த தருணங்களை உங்கள் வாழ்க்கையில் எப்படி கருதுறீங்க? ஏன்னா தீக்காயங்கள், உடலில் இருக்கிற வலிகள், இதையெல்லாம் தாண்டி நீங்கள் இது ரெண்டையும் எப்படி பார்த்தீங்க மேடம்? அந்த தருணங்கள் ஐசியூவில் இருந்தப்போ எப்படி இருந்தது உங்களுக்கு? ஆக்சுவலாக
ஐசியூலேருந்து இருக்கிறது வந்து இட் வாஸ் வெரி குவைட் டிப்ரெஸிங் பிகாஸ் 45% ஆஃப் இன்ஜுரிஸ். ஓகே. அதை எனக்கு ஒரு அதில் அப்போ இருந்த மெயின் சேலஞ்சிங் ஃபேக்டர் என்ன, அந்த 45% இன்ஜுரிஸை தாண்டி நம்ம வந்துடணும், அதுதான். அண்ட் நான் ஜென்ரலாக வந்து ஐம் நாட் அ பர்சன் லைக் ஒரு ஹாஸ்பிட்டல், அந்த ஹாஸ்பிட்டல்னாவே கொஞ்சம் அலர்ஜி. எவ்வளோக்கு எவ்வளோ ஹாஸ்பிட்டல் டாக்டர்ஸ் அவாய்ட் பண்ணணும்னு பார்ப்பேன். ஸோ அந்த இதில் வந்து போய் 2 months என்ன ஹாஸ்பிட்டல், ஐ தாட் லைக் நான் போகும்போது எல்லாருக்கிட்டையும் நான் சொன்னது வந்து 1 week I'll be out. ஓகே. So I'll be back. So ask the doctors to give me good treatment. I have to be 1 week. I have to join work. அந்த மாதிரி ஏதோ சொல்கிறேன், 4 நாள் எனக்கு லீவ் அப்ளை பண்ணுங்க, something was done. So but அந்த டைம் வந்து it was like getting over that situation of that 45% degree. Yes. Because that pain and actually நீங்கள் இப்போ பார்க்குற பிரியா வந்து அந்த 2 months பிரியா இப்படி கிடையாது. Because இப்போ நான் உட்காந்துருக்கிறது ஆஃப்டர் 11 surgeries. So that was a different situation altogether. But அந்த டைமில் வந்து எனக்கு ரொம்ப லைக் பாசிட்டிவ் எனர்ஜி கொடுத்து பாசிட்டிவாக பேசிகிட்டு இருந்தது my family. அண்ட் எனக்கு அப்போ வந்து மீடியா வந்து ஐ வாஸ் நாட் அவேர் ஆஃப் இட். என்ன, பிகாஸ் நான் ஐசியூவில் இருக்கிறது எனக்கு மீடியா அதெல்லாம் எனக்கு தெரியாது. அண்ட் அந்த டைமில் ஐ ஃபெல்ட் இட் வாஸ் ஃபேமிலி அண்ட் ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் அவங்க தேர் வாஸ் லைக் ரியல் சோர்ஸ் ஆஃப் ஸ்ட்ரென்த் ஃபார் மீ. நான் டிஸ்சார்ஜ் ஆகிட்டு வந்த அதுக்கப்புறம் தான் வந்துட்டு they said like the media had news about you. Yes. And இன்னொன்று என்னன்னா, the media carried the news and there was so many people praying for me. அது வந்து நான் சும்மா போகும்போது யாராவது எனக்கு என்ன தெரியாதவங்க கூட அவங்க சொல்லுவாங்க, நீங்கள் நல்லா ஆயிட்டீங்களாம்மா, நாங்கள் உனக்கு ப்ரே பண்ணோன்னு. ஸோ தட் வாஸ் பிகாஸ் ஆஃப் த மீடியா. பிகாஸ் மீடியா வந்து ஒரு அந்த மாதிரி போர்ட்ரே பண்ணலன்னா, பிகாஸ் ஐ ஃபீல் லைக் இந்த மாதிரி நான் வந்ததுக்கு இந்த மாதிரி 1000 கணக்கானவங்க, கோடிக்கணக்கானது முகம் தெரியாதவங்க, என்னை பற்றி தெரியாதவங்க எல்லாம் ப்ரே பண்ணது ப்ரேயர்ஸ் தான். பிகாஸ் தட் மொமெண்ட்ரி ப்ரேயர் வாஸ், ஐ திங்க் தட் ஒன்லி கியூர்ட் மீ அப்படின்னு. அதை நான் இப்படியும் பார்க்குறேன் மேடம். ஒரு துறைக்கு வந்து ஒரு ஆணாதிக்கம் நிறைந்த ஒரு சமூகமாக இருக்குது, இந்த துறைக்கு பெண்கள் வரக்கூடாது அப்படின்றதெல்லாம் ஒதுக்கி வைக்கிறப்ப, அதையெல்லாம் தாண்டி நீங்கள் உள்ளுக்கு வந்து உங்களோட ரியல் ஸ்ட்ரென்த், உங்கள் பொட்டென்ஷியல் எல்லாம் காண்பித்து அதில் ஒரு சிக்கலை நீங்கள் எதிர்கொள்கிறப்ப, இந்த சமூகமே ஆண் பெண்ன்ற பேதம்லாம் இல்லாமல் நீங்கள் நல்லா ஆயிடணும் அப்படின்னு வேண்டுறதும் இன்றைக்கும் ஒரு சாதனை பெண்ணாக அவங்களை அங்கீகரிக்கக்கூடிய தன்மை இந்த சமூகத்தில் இருக்குது. அதனால தான் நான் ரொம்ப டீட்டெயிலிங்காக அதை பார்க்கணும்னு நினச்சேன் மேடம். ஆனால் உங்களுடைய சாதனைக்குள்ளே இன்னொரு ஒரு பெயின் இருக்குது. நீங்கள் ஐசியூவில் இருக்கிறீங்க, அதுவே ஒரு பெரிய டிப்ரெஸிங்கான 2 மாதங்கள் உங்கள் குழந்தைகள் வந்து உங்களை பார்க்கவே இல்லை. அது ரொம்ப வருத்தமாக இருந்திருக்கும். அந்த நேரங்களில் தான் நான் ஒரு குடும்பத்தோட சப்போர்ட் பார்க்குறேன். குழந்தைகள் உங்கள் பார்க்காம 2 மாதத்துக்கு பிறகு தான் உங்களை குழந்தைகள் பார்க்குறாங்க. அப்போ முடியெல்லாம் இல்லாமல் நிறைய தழும்புகளோடெல்லாம் இருக்கிறீங்க. அந்த தருணம் உங்களுக்கு எப்படி இருந்தது? குழந்தைகள் அதை எப்படி எடுத்துக்கிட்டாங்க? 2 months அவங்க என்னை வந்து பார்க்கறதுக்கு வந்து யாருமே அலோவ் பண்ணல. அப்பா அண்ட் மை ஹஸ்பண்ட், அப்புறம் அம்மா மேபி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் அவ்வளோதான். குழந்தைங்க they were not permitted. அண்ட் எனக்கு கூட குழந்தைங்க வந்து என்னை பார்க்கவே இல்லை, பார்க்கணும் அப்படின்னு நானும் நினைக்கல. இன்ஃபேக்ட் ஈவன் ஐ தாட் லைக் குட் சில்ட்ரன் didn't come அப்படின்னு. பிகாஸ் அவங்க வந்து எப்படி எடுத்துப்பாங்க அப்படின்னு தெரியாது. பிகாஸ் அப்போ வந்து என்னோட சின்ன பொண்ணுக்கு வந்து she was just 3 years, பெரிய பொண்ணு was 7 years நினைக்கிறேன். ஸோ அவங்களுக்கு வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்கன்னு தெரியாது. பிகாஸ் அவங்களுக்கு எப்படி சொல்லி வச்சுருந்தாங்கன்னா, அம்மாக்கு அடிபட்டிருக்கு, ஷீ இஸ் இன் த ஹாஸ்பிட்டல். ஸோ தே தாட் ஓகே நார்மல் ஹாஸ்பிட்டல், பட் தே டென்ட் நோ தி எக்ஸ்டென்ட் ஆஃப் இன்ஜுரி, தி எக்ஸ்டென்ட் ஆஃப் டேமேஜ் விச் ஹட் ஹேப்பன் டு மீ. ஸோ ஒரு விதத்தில் வந்து அவங்க வந்து என்னை பார்க்காத வரைக்கும் நான் சந்தோஷப்பட்டேன். பட் கொஞ்சம் ஒரு 1 month கழிச்சு ஐ ஸ்போக் டு தெம் ஆன் த ஃபோன். ஆனால் அவங்களுக்கு வந்து அந்த சப்கான்ஷியஸாக அம்மா இல்லை அப்படின்ற ஃபீலிங், அம்மாவுக்கு ஏதோ ஆயிடுச்சு அப்படின்றது மட்டும் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. பட் என்னோட as I said like என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் வாஸ் a great support. ஸோ அவங்களுக்கு வந்து அந்த திரும்ப அந்த எண்ணம் வரக்கூடாது, அவங்களுக்கு அந்த பயம் வரக்கூடாது, அம்மா பற்றி நினைப்பு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தே டுக் கேர். இதில் வந்து ஃபேமிலி மட்டும் இல்லை, ஃப்ரெண்ட்ஸ் ஆல்சோ, வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆல்சோ. லைக் என்னோட ஒரு பீடியாட்ரிக் ஒரு டாக்டர், வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட், ஃபேமிலி ஃப்ரெண்ட். அவங்க வந்து ஷீ இன்ஃபேக்ட் லைக் அவங்களோட ப்ரைவேட் கிளினிக்கை ஷீ க்ளோஸ் டவுன் ஹர் ப்ரைவேட் கிளினிக். பிகாஸ் எவ்ரி டே ஷி யூஸ் டு கம் அண்ட் மீட் மீ இன் த ஹாஸ்பிட்டல். அவங்க தான் வந்துட்டு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சயின்டிஃபிக்காக ஷி யூஸ் டு ஆன்சர் மை டவுட்ஸ்.
ஓகே. ஸோ அந்த அளவுக்கு ஐ ஹேட் வெரி குட் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் இன்னொரு ஃப்ரெண்ட் வந்து பெங்களூரில் அனிதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரி வீக் ஷி யூஸ் டு ஃப்ளை டவுன் அண்ட் யூ டு டேக் கேர் ஆஃப் மை கிட்ஸ். இங்கே இருக்கிற என்னோட ஃப்ரெண்ட் இன்னொரு அனிதா அவங்களாம் வந்துட்டு சம்வே அது சப்போர்ட் இன்னும் ஒரு ஸ்கூலுக்கு கொண்டுட்டு போகிறது. அண்ட் school teachers was also like they were massive strength for the children. So அவங்க வந்து like they took care of the children and அங்க வந்து குழந்தைங்கலாம் நியூஸ் பேப்பர்ஸ் கொண்டுட்டு வந்து என் குழந்தைங்க கூட ஷேர் பண்ணிப்பாங்களோன்னு சொல்லிட்டு they were very careful. So they took care like okay யாரும் வந்து என்னோட டாட்டர்ஸோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் சொல்லுவாங்க யாரும் அவங்க அம்மா பற்றி பேசாதீங்க, அந்த ஃபோட்டோகிராஃப்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்து காமிக்காதீங்க, பிகாஸ் இட் வாஸ் பப்ளிஷ்ட் இந்த நியூஸ் பேப்பர்லாம் இல்லையா. ஸோ அவங்க குழந்தைங்க வந்து பிகாஸ் ஷி வாஸ் இன் எல்கேஜி என்னோட சின்ன பொண்ணு. ஸோ அவங்க வந்து எங்கே கொண்டுட்டு வந்து காமிச்சிட்டு லைக் ரியல் பிக்சர் தெரிஞ்சிருமோ அப்படின்னு சொல்லிட்டு தேவர் லைக் அந்த நியூஸ் எல்லாம் மறைச்சு வச்சுருந்தாங்க. ஸோ my the support which I got from my friends and family was amazing. Like I have to really, I think this is an opportunity for me to thank each one of them. மேடம். என்ன இந்த சமூகத்திற்கு நீங்க என்னென்னமோ செய்யணும்னு நினைச்சீங்களோ இந்த சமூகம் உங்களோட ரெஸ்பாண்ட் பண்ணிட்டே இருக்கு மேடம். இதுல ரொம்ப முக்கியமான இந்த கொஸ்டின் நான் நினைக்கிறேன் மேடம். ஆக்சுவலாக இதை நீங்கள் என்னோட ஃபேவரட்டான கொஸ்டின் கூட நீங்கள் நினைக்கலாம். இன்றைக்கி வந்து பெண்கள் அழகு சார்ந்த பொருள்கள் தான் வந்து நிறைய விற்பனை ஆகிட்டே இருக்குது. அந்த இண்டஸ்ட்ரி தான் பயங்கரமான பூமிங்கில் இருந்துகிட்டே இருக்குது. நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், நீங்கள் கல்லூரிகளில் படித்தப்ப நிறைய பாராட்டுகள் இருந்திருக்கலாம், அழகு பற்றிய ஒரு புரிதல் இருந்திருக்கலாம். உங்களோட துறையில் நான் பணியாற்றுவதற்காக போய் அதில் தீக்காயமடைந்து முடியலாம் இல்லாமல் தழும்புகளோடு இருக்கிற போது நீங்கள் வெளியில் வரீங்க. இந்த இடத்துல நான் உங்கள்கிட்ட கேட்பது, அழகு என்பது என்ன மேடம்? ஆக்சுவலி அழகு வந்து லைக் மித்தவங்க வந்து பார்த்து அப்ரிஷியேட் பண்ணுறதுக்கு கிடையாது. தட் இஸ் வாட் ஐ ஃபீல். வாட் ஐம் டெல்லிங் இஸ் மை பர்சனல் ஒப்பீனியன். நான் அதுதான் கேட்குறேன் மேடம். பிகாஸ் அது வந்து மித்தவங்க வந்து நம்மளை பார்த்து அழகுக்கு வந்து அப்ரிஷியேட் பண்ணணும் அப்படின்றதுலாம் கிடையாது. ஐ ஃபீல் தட் இஸ் ஒன் கான்ஃபிடென்ஸ். இட் இஸ் அ செல்ஃப் கான்ஃபிடென்ஸ். தட் இஸ் வாட் ஐ பர்சீவ். இப்போ வந்து தழும்பெல்லாம் வரும்போது டெஃபினட்டாக இட் ரொம்ப இது வந்து தழும்பு வந்து அழகு போயிடுச்சுன்றதை விட there will be so much of physically கொஞ்சம் டிசபிலிட்டி மாதிரி நிறைய வர வாய்ப்பு இருக்குது இந்த பர்ன் ஸ்கார்ஸ் வந்துட்டு. பிகாஸ் நீங்கள் வந்து கான்ஸ்டண்ட்டாக யூ ஹாவ் டு பி ஆன் எக்ஸசைஸ் ஆன் ஃபிசியோதெரப்பி. பிகாஸ் இல்லைனா அந்த ஸ்கார்ஸ் வந்து இட் வில் டைட்டன் யோர் ஸ்கின் அண்ட் the movement will be limited. அந்த பயம் நிறையா இருந்தது. பிகாஸ் எனக்கு 45% லைக் டிஷ்யூஸ் எல்லாம் பர்ன் ஆயிடுச்சு. ஸோ நம்ம வந்து கால் கையிலெல்லாம் வந்து கொஞ்சம் மூவ்மெண்ட் இல்லைன்னா இழுத்து பிடிச்சிக்கும் அண்ட் அது அப்படியே ஃபார்ம் ஆயிரும். ஸோ பிகாஸ் திஸ் ஆர் ஆல் லைக் complications which comes only in burn injuries. So you have to constantly work on it. So that was a main thing. இன்னொன்று வந்து as you said வந்து முடி இல்லை அப்படின்ற போது and lots of என்னோட தலையிலேயே வந்து நிறைய ஸ்கார் இருந்தது. ஸோ அதெல்லாம் வந்துட்டு எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா லைக் வந்துட்டு லைக் ஹவு வில் த சில்ட்ரன் டேக் மீ அண்ட் ஹவு வில் ஐ கோ அவுட் லைக் இட் இஸ் பிகாஸ் ஆஃப் த ஸ்கார்ஸ். லைக் எனக்கு வந்து மித்தவங்க வந்து என்னை பார்த்துட்டு அந்த அவங்களுக்கு வந்து அந்த நம்மளை பார்க்குற லுக் வந்து இட் மைட் பி அருவருப்பாகவும் இருக்கலாம், இல்லாட்டி பாவமே அப்படின்னு நினைக்கலாம், இல்லைன்னா நிறைய பேர் கேள்வியோட வருவாங்க இது என்ன ஆச்சு அது என்ன. எனக்கு அதை எப்படி நான் ஹேண்டில் பண்ணுவேன்றது அது ஒரு பெரிய கேள்வியா இருந்தது எனக்கு. பிகாஸ் இப்போ கூட நீங்கள் வந்து நான் வெளியிலலாம் போனேன்னா லாட்ஸ் ஆஃப் பீப்புள் தே லாஸ்க் லைக் இது என்னது, வாட் ஹேப்பன்ட். Because and I feel like நம்ம ஒவ்வொருத்தருக்கிட்ட நம்ம சொல்லிட்டு இருக்க முடியாது. I'm a fire officer, I went for this incident. I'll say it was just an accident. சரி என்ன ஆக்சிடென்ட், அவங்க என்ன ஆக்சிடென்ட் சொன்னாலும் நான் ஆமான்றுவேன். கார் ஆக்சிடென்ட் ஆனாலும் ஆமா, ஸ்டவ் ஆக்சிடென்ட் ஆமா. So that question only was like worrying like God, like how am I going to answer these questions, how am I going to tackle these questions. But otherwise like beauty வந்து it is not for others to perceive. Great. I feel it is self confidence. Great madam. Ipo the way I moved ahead, it gives me self confidence. I always feel like one, I thank CM, I thank my family, I thank God, then I thank myself for my positive strength. Because or 45% injuries order when I come back, people almost they see me like you're back to normal, you're back to the same old Priya. But then it is all, I think the factors la na sonna factors la combined that it is what is Priya now. Oh great madam. Actually
எழில் அப்படின்றதுக்கு தமிழில் வந்து அழகுன்னு அர்த்தம் மேடம். எழில் அகம் அப்படின்னா அழகு வாய்ந்த அகம் அப்படின்ற ஒரு ஒரு எழிலுக்கும் அழகுக்கும் ஒரு தொடர்பு உண்டு. அந்த இன்சிடெண்ட்டுக்கு பிறகு தான் நீங்கள் அழகை பற்றி ஒரு அழகான பதில் சொல்லியிருக்கிறீங்க நேயர்களுக்கு. இந்த இடத்துல நான் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் கேட்கணும் மேடம். கீழே விழுந்து மீண்டும் எழுகிற அந்த ஸ்ட்ரென்த்தை பற்றி, கும்பகோணம் இன்சிடெண்ட்டில் வந்து ஒரு குழந்தையை இழந்த ஒருத்தர், அவர் வந்து நல்ல சமையல்காரர். அவர் அதுக்கப்புறம் சமையலே விட்டுட்டார். ஏன் அப்படின்னு கேட்டப்போ வந்து திரும்ப வந்து அந்த நெருப்பை பார்க்குறப்ப என்னால் சமையல் உப்பெல்லாம் சரியாக எனக்கு நிற்கலை அப்படின்னு. அது அவ்வளவு தூரம் பெரிய பெயினான ஒரு விஷயம். இந்த 45% இன்ஜுரிக்கு பிறகும் நீங்கள் மீண்டும் இந்த துறையில் ட்ராவல் பண்ணுறது எப்படி அலோவ் பண்ணாங்க? வேண்டான்னு நினைக்கலையா? எப்படி நீங்கள் வந்தீங்க திரும்பவும்? அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது செட் ஃபேமிலி அப்போ வந்து யாருமே என்கிட்ட ஒரு கேள்வி கூட கேட்கல. தட் வாஸ் அன் அமேசிங் ஃபேக்டர். ஐ திங்க் என்னோட ஃபேமிலியில் மட்டும்தான் அது நடக்குமா என்னன்னு தெரியல. பிகாஸ் நிறைய பேர் கேள்வி கேட்பாங்க, நீயே உள்ளர போன. பிகாஸ் இன்ஃபேக்ட் அஃபிஷியலாகவே வெளியிலேயே நிறைய பேர் கேட்டாங்க, வை டிட் ஷீ கெட் இன்சைட், why as a women officer did she go first? அந்த மாதிரி நிறைய கேள்விகள் வெளியில இருந்தது. ஆனா இது வரைக்கும் என்னோட வீட்டில் இது வரைக்கும் யாரும் ஒருத்தர் கூட கேட்டது கிடையாது, லைக் why did you go inside? So that was really amazing. இன்னொன்று வந்துட்டு யாரும் வந்துட்டு நீ வேலைக்கு போகாதுன்னு சொல்லலை. இன்ஃபேக்ட் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் நீங்கள் ஒரு மதர் இன் லாவெல்லாம் எப்படி இருப்பாங்க, குழந்தை இருக்கு, வீட்டுக்காரர் இருக்கிறாரு, வீட்டில் இரு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. பட் இட் வாஸ் மை மதர் இன் லா ஹூ செட், இதுக்காக நீ வேலையை விட்டுறேன்னு இந்த தருணத்தில் நீ சொல்லாத, யூ ஹாவ் நீ போ, ப்ரூவ் தட் அகெயின் யூ கேன் கம் பேக், அகெயின் யூ கேன் டூ இட்னு சொன்னது என் மதர் இன் லா. எனக்கு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி தான் எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. பிகாஸ் அவங்களாம் வந்துட்டு தே ஆல் கம் ஃப்ரம் வெரி நார்மல் ஃபேமிலி, வெரி நார்மலி எஜுகேட்டட், இன்ஃபேக்ட் லெஸ் எஜுகேஷன் கம்பேரிட்டிவ்லி. பட் ஷீ செட் தீஸ் வேர்ட்ஸ். அவங்க நான் நல்லாயிட்டு வீட்டுக்கு வந்துட்டு லைக் I think 1 month, I think normal conversation she told me that நீ ஏதோ வேலைகளை விட்டுறேன்னு நீ சொல்லிடாதன்னு, நீ வேலைக்கு போ, நீ இவ்வளோ சாதனை பண்ணிட்ட, இப்போ நின்னா அப்புறம் வந்து நீ நார்மல் சாதாரண பொண்ணாயிருவ, போயிட்டு மறுபடியும் சர்வ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீ விடு, யூ ஹாவ் டு ப்ரூவ் தட் யூ கேன் எஸ் கம் பேக். தட் வாஸ் ரியலி அன் இன்ஸ்பைரிங் வேர்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச் மேடம். இன்னும் நிறைய சாதனைகள் செய்யணும். சாதனை அப்படின்றதுக்காக மட்டும் இல்லை, அந்த சாதனை அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு பின்னாடி நிறைய பேரோட அந்த உயிர் காக்கும் ஒரு வேலையில் நீங்கள் பணியாற்றிட்டு இருக்கீங்க. நீங்கள் சொன்னது மாதிரி ஒரு பெண்ணாக அந்த உங்கள் அந்த ஒரு ஹியூமனிட்டியோட ஒரு அன்போட அந்த உயிரை காக்கக்கூடிய ஒரு பணியில் நீங்கள் இருக்கிறீங்க. இன்னும் நிறைய வெற்றிகள், நிறைய விருதுகள் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு பேசும் தலைமை சார்பாகவும் நேயர்கள் சார்பாகவும் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறோம். நன்றி, வணக்கம் மேடம். நேயர்களே, இன்றைய பேசும் தலைமை நிகழ்ச்சி அப்படின்றது ஒரு பெண்ணாக, ஒரு நெருப்பு மங்கையாக தன்னுடைய வாழ்க்கையில் எத்தனை விதமான அக்னி பிரவேசங்களை இவர்கள் சந்தித்து பெண்களால் சாதிக்க முடியும் அப்படின்றத மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள். பேசும் தலைமை அந்த தன்னம்பிக்கை உங்களுக்கு வழங்கியிருக்கும் என்கிற நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.